தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தந்தை தாயாவானும் சார்கதியுங்காவானும் அந்த மீளா இன்ப நமக்காவானும் எந்த நுயிர் தாராகுவானும் சரணாகுவானும் அருட்கோடாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சாறு சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள், வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றாழ்யம் உயிர்த்துணையே. திருச்சிற்றம்பலம். திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பேரன்புடைய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் என்னுடைய சிறிய தந்தையார் திருக்கோயில் ஆசிரியராக விளங்கிய புலவரேறு நாரா முருகவேலையா அவர்கள் சைவ சித்தாந்தத்தில் உயிரியல் என்ற தலைப்பில் எழுதியிருக்கிற அந்த கட்டுரையை படித்து மகிழலாம் என்று எண்ணியிருக்கிறேன். நீங்களும் கேட்டு மகிழ வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சைவ சித்தாந்தத்தில் உயிரியல். இந்நாளில் அறிவியல் மிக விரைவாக பெரிதும் வளர்ந்து வருகிறது. அறிவியல் மிக விரைவாகவும் வளர்ந்து வருகிறது. பெரும்பாலான மக்களிடையே கல்வி அறிவு பரவி பெருகி வருகிறது. இந்நிலைகளினால் மக்கள் தம் அறிவில் துணை கொண்டு எத்தனையோ பல புது பொருள்களை அறிந்தும் ஆராய்ந்தும் கண்டுபிடித்தும் வருகிறார்கள். இவை அனைத்தும் புறமுகமாக அப்ஜெக்டிவ்ஸ் என்றும் நிகழ்த்தப்படுகின்றனவே அன்றி அகமுகமாக சப்ஜெக்டிவ் என்ற வகையில் அகமுகமாக ஏதும் நிகழ்வதில்லை. இதன் காரணமாக எவ்வவற்றையோ அறிந்து கொள்ள முயன்று வருகிற மனிதன் நானார், என் உள்ளமார், ஞானங்களார், என்னை ஆரறிவார் என்று தனக்குத்தானே வினவவும் அதற்குடைய விடையினை கண்டு அறிந்து பயன்பெறவும் முயலுவதில்லை. இதனை ஆங்கிலத்தில் செயின்ட் மேத்யூ என்பவர் "What is the man profited if he shall gain the whole world but lose his own soul" என்று சொல்லுகிறார். அதற்குரிய ஒருவன் உலகத்தை எல்லாம் உரிமையாக பெற்றாலும் தன் உயிரை இழப்பானேல் அவன் அடையக்கூடிய நன்மை யாது ஒன்றுமே இல்லை என்றோ என்று அந்த அறிஞர் சொல்லுகிறார். மனிதன் தன்னை பற்றியும் தன் உயிரை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டுவது மிகவும் இன்றியமையாததாகும். உன்னை நீ உணர்ந்து கொள் என்று உபதேசம் எக்காலத்துக்கும் எவருக்கும் ஏற்றது ஒன்றாக அமைகிறது. பிற எல்லா பொருள்களையும் அறிந்து கொள்ள முயலுகிற மனிதன் முதற்கண் தன்னை பற்றி ஓரளவாவது ஆராய்ந்து உணர்ந்து கொள்ளுதல் மிக முதன்மையானதாகும். பேரறிஞர் அலெக்சின் காரல் தம்முடைய நூல் ஒன்றில் இக்கருத்தினை மேன் தி அன்னோன் என்று கூறுகிறார். இவ்வாறே சர் ஜான் டேவிட் என்கிற பேரறிஞர் "We that acquaint ourselves with every zone and pass both tropics and behold the poles. When we came home, we are to ourselves unknown and unacquainted still with our own souls" என்று அவர் கூறுகிறார். ஜான் டேவ்ஸ் என்பவர். அதாவது, நாம் உலகில் எல்லா பகுதிகளையும் அறிந்து கொள்ளுகிறோம். வெப்ப மண்டலங்களை கடந்து வருகின்றோம். குளிர்ந்த துருவ மண்டலங்களுக்குள் சென்று காண்கின்றோம். ஆனால் நம் வீட்டுக்குள்ளே நாம் திரும்புகிற பொழுது நம்மை நாமே அறிந்து கொள்ளாதவர்களாகவும் நம்முடைய ஆன்மாவினையே நாம் அறிமுகம் செய்து கொள்ள பெறாதவர்களாகவும் இருக்கிறோம். இஃது எவ்வளவு இரங்கத்தக்கது என்று
அந்த ஆங்கில சொற்றொடரிலே அவர் வருந்தி சொல்லுகிறார். நம்முடைய நாட்டில் எதுவும் கல்லாத சிறு குழந்தைகள் கூட உடல் வேறு, உயிர் வேறு, உள்ளம் வேறு என்பன போன்ற பல தத்துவ நூல் உண்மைகளை இயல்பாக உணர்ந்திருக்கின்றார்கள். கல்லாத சிறிய குழந்தைகள் கூட நம்முடைய உடல் வேறு, நம்முடைய உயிர் வேறு, நம்முடைய உள்ளம் வேறு என்பன போன்ற தத்துவ உண்மைகளை இயல்பாக உணர்ந்திருக்கின்றன. வழி வழியாக எத்தனையோ பல நூற்றாண்டுகளாக நம் இந்திய திருநாட்டில் சான்றோர்கள் கண்டறிந்து உணர்த்தி அருளிய தத்துவ நூல் உண்மைகள் நம் நாட்டு சிறு குழந்தைகளின் உள்ளத்தில் கூட இயல்பாக ஆழ்ந்து படிந்து அவற்றின் குருதியிலும் கூட கலந்து ஒன்றி ஏய்ந்து விட்டிருக்கின்றன. அதனால் நம் நாட்டுக்கு இளைஞர்கள் கூட உடல், உயிர், கன்மம், மறுபிறப்பு, ஊழ்வினை என்பன பற்றி ஓரளவேனும் தெளிவாக அறிந்திருக்கிறார்கள். ஆனால் எளிய உண்மைகள் பிற நாடுகளில் பேரறிஞர்கள் என்று பெயரும் புகழும் பெற்று விளங்குபவர்களுக்கும் ஒரு சிறிதேனும் தெரிந்திருப்பதாக தெரியவில்லை. உதாரணமாக உலகப் புகழ் பெற்றவராகிய பெர்ட்ரண்ட் ரசல் என்கிற பேரறிஞர் many agnostics including myself are quite as doubtful of the body as they are not the evil soul, as they are of the soul, but this is a long story taking into difficult metaphysics. Mind and matter alike, I should say, are only convenient symbols in discourse, not actually existing thing என்று சொல்லுகிறார். அதாவது அந்த பெர்ட்ரண்ட் ரசல் என்ன சொல்லுகிறார் என்றால், தாம் இறையியலாளர்களுள் ஒருவர் அன்று எனினும் இறையியலாளர்களுள் ஒன்று இல்லை என்றாலும் தெளிவிலார்களுள் ஒருவரே என்றும் தெளிவில்லாதவர்கள் ஒருவரே என்றும் சித்து சடம் எனப்படும் பொருள்கள் உண்மையிலேயே இருப்பனவாக தாம் கருதவில்லை என்றும் குறிப்பிடுகிறார். இதனை ஒரு சிறிது ஊன்றி கருதி உணர்ந்தால் நம் நாட்டு தத்துவ ஞானிகளின் தகுதியும் சிறப்பும் எத்தகையதனவாக இருக்கின்றன என்பதை உய்த்து உணர முடியும். பேரறிஞர் பெர்ட்ரண்ட் ரசல் போன்றவர்கள் ஐயுறவு, அதாவது சந்தேகம் கொள்ளும் நிலையில் உள்ள உயிரின் இயல்பு, ஆன்ம இலக்கணம், அந்த உயிரின் இயல்பு குறித்து நம் நாட்டு தத்துவ ஞானிகள் பலரும் ஆராய்ந்து கண்ட அரும்பெரும் கொள்கைகளை இயன்றவரை இங்கு ஒரு சிறிது காண்போம். பல்வேறு வகையான கொள்கைகள் பழைய காலத்தில் முதலில் மனிதர்கள் அறிவு பெற்று சிந்திக்கத் தொடங்கிய நிலையில் நெடுங்காலம் நீள நினைந்து சிந்தித்து பற்பல முடிவுகளுக்கு வந்தார்கள். அவரவர்கள் தத்தம் அறிவு ஆராய்ச்சிகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு கொள்கையினை கூறினார்கள். அங்கனம் மக்கள் பலரும் சிந்திக்கத் தொடங்கி ஆராய்ந்து கண்ட அரிய பல வெவ்வேறு கொள்கைகளை பற்றிய குறிப்புகள் நம் நாட்டு சமய தத்துவ நூல்களில் காணப்படுகின்றன. மனித சிந்தனையின் வளர்ச்சியும் அறிவு ஆராய்ச்சி திறனின் செழிப்பும் எங்கனம் படிப்படியே ஓங்கி உயர்ந்து பெருகி சிறந்திருக்கின்றன என்பதனை உயிரின் இயல்பு பற்றி விளக்கும் பல்வேறு கொள்கைகளை பற்றிய குறிப்புகள் நமக்கு நன்கினிது உணர்த்துகின்றன. அவைகளை சுருக்கமாக இங்கு நாம் தொகுத்து காணலாம். ஆன்மா என்பதொரு பொருள் இல்லை, அது வெறும் சூனியமே என்று கூறுவர் சூனியான்மவாதிகள். ஆன்மா என்பதொரு பொருள் இல்லை, அது வெறும் சூனியம் என்று கூறுபவர்கள் சூனியான்மவாதிகள். தேகமே ஆன்மா, தேகத்தின் வேறான ஆன்மா என்பது ஒன்று காணப்படவில்லை என்பவர் தேகான்மவாதிகள். தேகமே ஆன்மா, ஆன்மா என்பது தேகம்தான், அந்த தேகத்தின் வேறாக ஆன்மா என்பது இல்லை என்பவர்கள் தேகான்மவாதிகள். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 இந்திரியங்களே ஆன்மா என்பர். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 இந்திரியங்களே ஆன்மா என்பர். அவர்கள் இந்திரிய ஆன்மவாதிகள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் அந்தக்கரணங்களே ஆன்மா என்று சிலர் சொல்லுவர். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் அந்த 4 நிலைகளிலே அந்தக்கரணங்களாக இருக்கிறது, அதுவே ஆன்மா என்று சொல்வர்
அவர்களுக்கு அந்தக்கரண ஆன்மவாதிகள் என்பர். புரியட்ட தேகம் அல்லது நுண்ணுடல், புரியட்ட தேகம் அல்லது நுண்ணுடல் ஆகிய சூக்கும தேகமே ஆன்மா என்று சொல்லுவர். அவர்கள் சூக்கும தேகான்மவாதிகள். நம்மால் உள்ளே இழுத்தும் வெளியே விடுத்தும் உயிர்க்கப் பெறுகிற பிராணவாயுவே, நம்மால் உள்ளே இழுத்தும் வெளியிலே விடுத்தும் உயிர்க்கப் பெறுகிற பிராணவாயுவே ஆன்மா என்று கூறுவர். அவர்கள் பிராணான்மவாதிகள். எல்லா பொருள்களையும் இயக்கி நின்று தொழிற்படுத்தும் கடவுளாகிய பிரமம்தான் ஆன்மா என்று சிலர் சொல்லுவர். எல்லா பொருள்களையும் இயக்கி நின்று தொழிற்படுத்துகிற கடவுள் ஆகிய பிரமம்தான் ஆன்மா என்பர். அவர்கள் பிரமான்மவாதிகள். அற்றன்று அப்படி இல்லை. தேகம், இந்திரியம், அந்தக்கரணம், சூக்கும தேகம், பிராணவாயு என்கிற இவை யாவும் கலந்திருக்கிற திரட்சியாகிய சமூகம்தான் ஆன்மா என்பர். தேகம், இந்திரியம், அந்தக்கரணம், சூக்கும தேகம், பிராணவாயு என்ற இவையெல்லாம் கலந்து நின்ற திரட்சியாகிய ஒரு சமூகம்தான் ஆன்மா என்பர். இவர்கள் சமூகான்மவாதிகள். ஆன்மாவானது பிரமப்பொருளின் பரிணாமமாக தோன்ற அறிவு இச்சை செயல்களை அடைந்து, ஆன்மாவானது பிரம்மப்பொருள்களின் பரிணாமமாக தோன்றி அறிவு இச்சை செயல்களை அடைந்து தீயும் சூடும் போல, அதாவது நெருப்பும் இந்த வெப்பமும் போல, பேதாபேதமாகிய குணகுணித்தன்மையுற்று, பேதாபேதமாகிய குணகுணித்தன்மையுற்று பல்வேறு வகைப்பட்டு நிற்கும் என்பர். இவர்கள் பரிணாமவாதிகள் என்று பெயர். ஆன்மாவானது பிரமப்பொருள்களின் பரிணாமமாக தோன்றி அறிவு இச்சை செயல்களை அடைந்து தீயும் சூடும், அதாவது நெருப்பும் வெப்பமும் போல பேதாபேதமாகிய குணகுணித்தன்மை உற்று இருப்பது என்பது, பல்வேறு வகைப்பட்டு நிற்பது ஆன்மா என்பவர்கள். இவர்கள் பரிணாமவாதிகள். ஆன்மாவானது குணகுணித்தன்மை இல்லாமல், ஆன்மாவானது குணகுணி என்கிற தன்மை இல்லாமல் முழுவதும் அறிவு மாத்திரையாய் நிற்கும் என்பர் சாங்கிய நூலார். அது அறிவு மாத்திரையாய் நிற்பது என்பது சாங்கிய நூலார். ஆன்மா என்பது அருவமன்று, உருவப்பொருளே என்பர் பௌராணிக மதத்தினர். ஆன்மா என்பது அருவமல்ல, அது ஒரு உருவம் என்று சொல்லுகிறவர்கள் பௌராணிக மதத்தினர். ஆன்மா உருவப்பொருள் என்று உருவாற்றால் காணப்படுதலும் நம்ம காண முடிகிறது. ஆன்மா உருவப்பொருள் என்று உருவாற்றால் காணப்படுதலும் உருவாற்றால் காணப்படாமையாமும் உடையதால் அருவுருவப் பொருள் என கட்டுரைப்பர். இவர்கள் கௌள மதத்தினர் என்று பெயர் இவர்களுக்கு. ஆன்மா என்பது ஆகாசம் போல் அருவமாய் அவிகாரமாய் இருக்கும் என்று பகர்வர் பாதஞ்சலர் என்பவர்கள். ஆன்மாவானது ஆகாசம் போல அருவமாய் அவிகாரமாய் இருக்கும் என்பர். இவர்கள் பாதஞ்சவர் என்பர். ஆன்மா எனப்படுவது சடப்பொருளாய் நின்று அறியும் தன்மை பெறும் என இயம்புவர் சிலர். ஆன்மா எனப்படுவது சடப்பொருளாய் நின்று அறியும் தன்மை பெறுவது என்று சிலர் கூறுவர். இவர்கள் வைசேடிகர். ஆன்மா சித்துப்பொருள்தான், ஆன்மா என்பது சித்துப்பொருள்தான், சடப்பொருள் அன்று என்று மொழிபவர் பட்டாச்சாரியார் என்பவர். ஆன்மா சித்துப்பொருள், சடப்பொருள் அன்று என்று சொல்லுபவர்கள் பட்டாச்சாரியர். ஆன்மாவானது உடம்பில் உள்ளே பரமாணு அளவிற்றாய் இருக்கும் என்று உரைப்பர். அவர்கள் பாஞ்சராத்திரிகர்கள். அது ரொம்ப சின்னதான், ரொம்ப நுட்பமாக இருக்கும். பரமாணு அணு அளவில் இருக்கிற உடம்பின் உள்ளே புல் நுனியில் பனித்துயில் போல, உடம்பினுள்ளே புல் நுனியில் பனித்துளி போல் ஏகதேசமாய் இதயத்தானத்தில் நின்று தன் அறிவு விளக்கொளியைப் போல எங்கனும் வியாபித்து பரவி இருப்பது ஆன்மா என்பர். இது மிருதி நூலார் கூற்று. உடம்பினுள் புல் நுனியில் பனித்துளி போல ஏகதேசமாய் இதயத்தானத்தில் நின்று தன் அறிவு விளங்கு ஒளியைப் போல எங்கனும் வியாபித்து பரவி இருப்பது ஆன்மா என்பர். இவங்க மிருதி நூலார். உடம்பு முழுவதும் நிறைந்து
சிறிய உடம்பில் சிறியதாயும் பெரிய உடம்பில் பெரியதாயும் விளங்குவது ஆன்மா என்பர் சமணர்கள். உடம்பு முழுவதும் நிறைந்திருப்பது சிறிய உடம்பில் சிறியதாகவும் பெரிய உடம்பில் பெரியதாகவும் விளங்குவது ஆன்மா என்று கூறுவர். சிற்றெரும்புன்னா அந்த அளவு தான் இருக்கும், யானைன்னா அந்த அளவு பெருசாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். இவர்களுக்கு சமணர்கள், இப்படி சொல்லுபவர்கள் சமணர்கள். இறைவனைப் போலவே ஆன்மா எங்கனும் வியாபித்து பரவி நின்று அறிவது, இறைவனைப் போலவே எங்கனும் பரவி நின்று அறிவது ஆன்மா என்று அறிவிப்பர் ஐக்கியவாத கொள்கை உடையவர்கள். இங்கனம் உயிரின் இயல்பு பற்றி பலரும் பல்வேறு வகைகளில் கூறும் கொள்கைகளையெல்லாம் சைவ சித்தாந்தம் பொறுமையாக கேட்டுக்கொள்ளுகிறது. அவைகளுக்கு உரிய மதிப்பு கொடுத்து நன்கு மீது சிந்தித்து ஆராய்கின்றது. அவைகள் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அது எப்படி மேலே சொன்ன அந்த உயிரின் இயல்புகளை பற்றியெல்லாம் பல வகையிலே கூறும் கொள்கைகளையெல்லாம் நம்முடைய சைவ சித்தாந்தம் பொறுமையாக அவைகளுக்கு உரிய மதிப்பை கொடுக்கிறது, நன்கு சிந்தித்து பார்த்து ஆராய்கிறது. அவைகளெல்லாம் எந்த வகையில் பொருந்தாதன என்று காரணம் காட்டி விளக்குகிறது. பின்னர் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சிறந்த ஒரு பொருத்தமான கொள்கையினையும் அறிவு நெறிக்கு இணங்க ஆராய்ந்து காட்டி நிறுவுகின்றது நம்முடைய சைவ சித்தாந்தம். இதுதான் மெய்கண்ட நூல்கள் கூறும் சைவ சித்தாந்தம் என்னும் தனிப்பெரும் கொள்கையின் சிறப்பியல்பாகும். இத்தனை சமயங்களும் மேல் சொன்ன அத்தனை சமயங்களும் சொன்ன அந்த ஆன்மா பற்றி சொன்ன கருத்துக்களை எல்லாம் ஏற்று அதை நன்கு நுணுகி பார்த்து ஆராய்ந்து இன்ன வகையில் இது பொருந்தாது என்று, அந்த பொருத்தமானது அல்ல என்று அதற்கு அப்பாற்பட்டு சிறந்து விளங்குகிற ஒரு நிலையை நிறுவுகிறது தான் சைவ சித்தாந்தம். அதைத்தான் மெய்கண்ட நூல்கள் கூறும் சைவ சித்தாந்தம் ஒரு தனிப்பெரும் கொள்கையின் சிறப்பியல்பாகும். இச்சிறப்பியல்பினையே புறச்சமயத்தவர்க்கு இருளாய், இந்த சிறப்பியல்பை புறச்சமயத்திற்கு இருளாய், அகச்சமயத்துக்கு ஒளியாய், சிறப்பினதாய், வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் எனவும் இந்த சிறப்பியல்பு மேலே சொன்னவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதையெல்லாம் நன்கு சிந்தித்து ஆராய்ந்து அதை தெளிவுபடுத்துகிற வகையில் இது எந்த வகையிலெல்லாம் இது மேலே சொன்ன கருத்துக்கள் பொருந்தாது என்பதையெல்லாம் விளக்கி சொல்லி எடுத்து சொல்லுகிற அந்த அறிவு நெறிக்குத்தான் சைவ சித்தாந்தம் என்று பெயர். இந்த சிறப்பியல்பை புறச்சமயத்தவர்க்கு இருளாய், அகச்சமயத்து ஒளியாய், சிறப்பினதாய், வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் எனவும் நிலவுலகாயதாதி நிகழ் சிவாத்து வேதாந்த தத்துவ குலவினர் அளவளாவா கொள்கையதாகி வேதத்தலை தரு பொருளாய் இன்பாய் தாவில் சர்க்காரியத்தாய் மலைவரும் உணர்வு எனவும் சான்றோர்கள் வியந்து போற்றினார்கள். நிலவுலகாயதாதி நிகழ் சிவாத்து விதான் தத்து குலவினர் அளவளாவா கொள்கையதாகி வேதத்தலைதரு பொருளாய் இன்பாய் தாவில் சர்க்காரியத்தாய் மலைவரும் உணர்வு எனவும் சான்றோர்கள் இந்த சைவ சித்தாந்த சிறப்பியல்புகளை வியந்து போற்றியிருக்கிறார்கள். இத்தகைய சைவ சித்தாந்தம் என்னும் தனிப்பெரும் தத்துவம் ஆன்ம இலக்கணம் பற்றி மேற்குறித்த கொள்கையாளர்களுக்கு பலரும் கூறும் கருத்துக்களை எங்கனம் ஆராய்ந்து விளக்குகிறது என்பதனை இன்று சிறிதளவு காண்போம். பல கொள்கைகளை பற்றிய ஆராய்ச்சி. ஆன்மா என்பது ஒன்று இல்லை என கூறுபவரும், ஆன்மா என்ற ஒன்று இல்லை என்று கூறுபவரும் அங்கனம் வாழா கூறு, சும்மா சொல்லிட முடியாது, வாழா கூறுதல் அமையாது. உடல் பொறி விடயம் அனைத்தையும் இஃது ஆன்மாவென்று, உடல் பொறி விடயம் அனைத்தையும் இஃது ஆன்மாவென்று, இஃது ஆன்மாவென்று என்று ஒன்றாக ஆராய்ந்து கண்டு கழித்த பின்னரே ஆன்மா என்பது சூனியம் என்பர். ஒன்றொன்னா கழித்து கடைசியில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவது தான் சூனியம் என்பர். இந்த ஆன்மாவை பற்றி ஒன்றொன்னாக ஆராய்ந்து அது இல்லைன்னு சொல்லி கடைசியாக அது சூனியம் என்று சொல்வர். ஆனால் இங்கனம் உடல் பொறி விடயம் அனைத்தினையும் ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்த்து அன்று என கழித்து முடிவு செய்யுங்கால் அங்கனம் முடிவு செய்து நிற்பதாகிய அறிவு ஒன்று இருத்தலின், இதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கணும். அந்த அறிவு என்று ஒன்று இருத்தலில்
அதுவே ஆன்மா என கொள்ளுதல் சாலும். அப்போ அறிவே ஆன்மான்னு கொள்ளுதல் சாலும். அறிவு தானும் சூனியமே, அதுவும் சூனியம்தான். அஃது என்னை ஈன்றான் மலடி என்பதோடு ஒக்கும். என்னை ஈன்றாள் மலடி என்று சொல்லுவது எப்படி பொருந்தாதோ அதுபோல இதுவும் பொருந்தாது. ஆதலின் சூனியான்மவாதிகள் கூற்று பொருந்தாது. உலக வழக்கில் யான் வளர்ந்தேன், யான் மெலிந்தேன், யான் மனிதன், யான் மறையவன் என்று உடம்பின் பண்புகளை உபசாரம் பற்றி உயிருக்கு ஏற்றி வழங்கினும், உலக வழக்கில் யான் வளர்ந்தேன், யான் மெலிந்தேன், யான் மனிதன், யான் மறையவன் என்று உடம்பின் பண்புகளை உபசாரம் பற்றி உயிருக்கு ஏற்றி வழங்கினும், யான் உடம்பு, யான் கை, யான் கால் என்று உடம்பினை அவ்வாறு வழங்குவர் இலர். அப்படி உடம்பை போய் அப்படி சொல்றதில்லை. எனது உடல், எனது கை, எனது கால் என வேற்றுமைப்படவே யாவரும் வழங்க காண்கிறோம். இப்படி பெரும்பாலும் எனது கை, எனது கால், எனது கை என்று சொல்லுவதனால அப்போ உடம்பின் வேறாக உயிர் என்பது ஒரு பொருள் இருக்கிறது. அப்போ என்னுடைய கை, என்னுடைய கால்னா நான் என்று ஒரு இருக்கிறேன், ஆனால் என்னுடைய கை என்று சொல்லுகிறேன் என்பது போல உடம்புக்கு வேறாக உயிர் என்பது ஒரு பொருள் உண்டு என்பது புலனாகும். ஆதலினால் தேகான்மவாதிகள் கூற்று பொருந்தாது. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 பொறிகளுள் ஒவ்வொரு பொறியும் ஒவ்வொரு புலனையே அறிய வல்லதாக இருக்கிறது. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 பொறிகளும் ஒவ்வொரு பொறியும் ஒவ்வொரு புலனையே அறிய வல்லதாக இருக்கிறது. மெய் பரிசத்தை உணர்கிறது, வாய் உணத்தை உணர்கிறது, கண்ணு பார்ப்பதை உணர்கிறது, மூக்கு நுகர்கிறது, செவி கேட்கிறது. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றத்தான் அறிகிறது. ஒரு பொறி அறிவதனை இன்னொரு பொறி அறிய முடிவதில்லை. காதால் கேட்பதை கண்ணால் உணர முடியாது. அதுபோல் எனவே இந்த 5 பொறிகளையும் தனித்தனியே இயக்கி இந்த 5 பொறிகளாலும் 5 புலன்களை அறிந்து பயன் கொள்வதாகிய ஆன்மா இவற்றின் வேறாக ஒன்று உண்டு என்று தெளியப்படுதலின் இந்திரியான்மவாதிகளின் கருத்தும் ஏற்புடையதல்ல. 5 பொறிகளும் ஒடுங்கின கனவு நிலையில், 5 பொறிகளும் ஒடுங்கி கனவு நிலை, தூக்கத்தில் வருகிற கனவு நிலையில் இயங்கும் சூக்கும தேகமே ஆன்மா என்பர். நம்ம கனவுல இருக்கும்போது உடம்பு இயங்குது, அது சூக்கும தேகம் என்று பெயர். அதுவே ஆன்மாவாயின் கனவு கண்ட சூக்கும உடம்பே நனவின் கண் அதனை அறியுங்கால். அந்த கனவுல இருக்கிற அந்த சூக்கும உடம்பு நனவுலே அது அறிகிறது. தான் கண்டவாறே தெளிவுற அறிதல் வேண்டும். அவ்வாறின்றி மயங்கி அறிதலையே காண்கிறோம். அது தெளிவாக அங்கே போன மாதிரி இருக்குது, இங்கே வந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறோம் பாருங்க. அவ்வாறன்றி மயங்கிய நிலையிலே காண்கிறோம். அதனின் நனவில் இயங்கும் தூல தேகமும் கனவு காணும் சூக்கும தேகமும் ஆகிய இரண்டிற்கும் வேறுபட்டு ஆன்மா என்பது ஒன்று உண்மை தெளியலாம். அந்த இரண்டுக்கும் மேலாக ஒரு ஆன்மா ஒன்று இருக்கிறது என்று தெளிய முடிகிறது. இவ்வாறு இதனால் சூக்கும ஆன்மவாதிகள் சொல்லுவது பொருந்தாது. உறக்கம், விழிப்பு என்னும் 2 நிலைகளிலும் விழிப்பு என்னும் 2 நிலைகளிலும் பிராணமாயு ஒரு தன்மையாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. தூக்கத்தில் இருந்தாலும் தூக்கம் இல்லாமல் விழிப்பில் இருந்தாலும் இந்த மூச்சு ஒரே மாதிரி தான் போய் வந்துட்டு இருக்குது. அது இருதிற நிலைகளிலும் பிராணவாயு ஒரே தன்மையாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆயினும் உடம்புக்கு விழிப்பு நிலையில் மட்டுமே இன்ப துன்ப நிகழ்ச்சிகள் உள்ளது. நுகர்ச்சி தூக்கத்தில் அந்த விழிப்பு நிலையில் தான் இன்ப துன்பம் தெரிகிறது. உறக்க நிலையில் அவை இல்லாமல் போகிறது. விழிப்பில் இருக்கிற போது துன்பம் இன்பம் தெரிகிறது, ஆனால் தூக்கத்தில் அது நமக்கு தெரிவதில்லை. உறக்க நிலையில் அந்த இன்ப துன்பம் நமக்கு தெரிவதில்லை. ஒரு தன்மையாகவே இயங்கி நிற்கும் பிராணவாயு இவ்வேறுபாட்டுக்கு காரணமாதல் அமையாது. அப்போ ஒரே நிலை, உடம்பு தூங்குற போதும் விழிக்கிற போதும் ஒரே மாதிரி இருக்கணும். விழித்திருக்கிற போது படுகிற இன்பத் துன்பம் தூங்குகிற போது இன்பத் துன்பம் இருக்கணும். அப்படி இல்லை என்பதனால இதற்கு இடையாக இருக்கிற அந்த பிராணவாயு இந்த வேறுபாட்டுக்கு காரணமாக அமையாது. எனவே பிராணவாயுக்கு வேறாக ஆன்மா உண்டு என்பது தெரிகிறது. அதனால் இந்த 2க்கும் ஒரே மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அப்படி இல்லை, அப்போ மூச்சு காற்று காரணம் இல்லை. அதனால் பிராணவாயு இதற்கு காரணமில்லை என்பது உறுதியாக தெரிவதால் பிராணான்மவாதிகள் என்று கூறுகிற கூற்று, அவர்கள் சொல்லுகிற கூற்று பிழைப்பட்டு போகிறது. இனி அறிவு பொருளாகிய பிரம்மம் தான் ஆன்மா, அறிவு பொருளாகிய பிரம்மம் தான் ஆன்மா என்று சொல்லுகிறார்கள். எந்த காலத்தும் அவர் பிரம்மான்மவாதிகள் சொன்னாங்க. எக்காலத்தும்
திரிபின்றி அறிந்தாங்கு அறியவல்ல பேரறிவு பொருள். எந்த காலத்திலும் அந்த பேரறிவு பொருள் அந்த திரிபில்லாமல் மயங்காமல் தெரிந்து கொள்ளுகிற ஆற்றலுடையது. அப்படிப்பட்ட ஆகிய பிரம்மம் அறியாமலும் ஒரு சிறிதே அறிந்தும், கொஞ்சம் அறியுது கொஞ்சம் அறியாமல் இருக்குது, அறிந்ததையும் அடிக்கடி மறந்து விடுகிறது. மயங்கி வருந்துகின்ற நிலையனாகிய ஆன்மாவும் அப்படி இருளும் ஒளியும் போல தம்முள் வேறுபட்டன என்பது வெள்ளிடையே நம்ம வெளிப்படையாக தெரிகிறது. இதனால் பிரமான்மவாதிகள் கருத்தும் பிழையே. தேகம், இந்திரியம், அந்தக்கரணம், பிராணவாயு என்பன தனித்தனியே வெவ்வேறு பெயர் பெறினும், இதுக்கெல்லாம் தனித்தனியாக பேர் இருக்குது. தேகம், இந்திரியம், அந்தக்கரணம், பிராணவாயு என்று தனித்தனியே வெவ்வேறு பெயர்கள் பெறினும் அவையெல்லாம் சேர்ந்த ஒரு திரட்சி தான் ஆன்மா என கொள்ளலாமா எனில், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆன்மா என்று சொல்லலாமா என்றால், தனித்தனியே வெவ்வேறு பெயர் பெற்று நிற்பன பலவும் ஒன்றாகச் சேர்ந்து திரண்ட வழியும் அத்திரட்சிக்கு ஆன்மா என்னும் பெயர் யாண்டும் வழங்கப்படவில்லை. அப்படி அந்த திரட்சிக்கு எந்த இடத்துலையும் இதுதான் ஆன்மான்னு யாரும் சொல்லவில்லை. மேலும் அங்கனம் திரண்ட பொருள்கள் அனைத்திலும் மாயாகாரிய பொருள்களே ஆகும். அப்படி திரண்ட பொருள் எல்லாம் மாயாகாரிய பொருள்கள். நித்த பொருள் ஆகிய ஆன்மா அனித்த பொருள்களின் திரட்சி அன்று என்பது தேற்றம். நிலையாக இருக்கிற பொருளாகிய ஆன்மா நிலையில்லாத பொருளின் திரட்சி. இந்த தேகம், இந்திரியம், அந்தக்கரணம், பிராணவெல்லாம் ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடுது. அதனால் அந்த நித்த பொருளில் அனித்த பொருள், அதாவது நிலையற்ற பொருள்கள். ஆக நிலைத்த பொருளாக இருக்கிற ஆன்மா நிலையாத பொருளாக இருக்கிற திரட்சி என்று கூறுவது அது சரியில்லை. எனவே சமூகான்மவாதிகள் கொள்கையும் தேகம், இந்திரியம், அந்தக்கரணம், பிராணவாயு என்கிற எல்லாம் சேர்ந்திருக்கிற ஒரு திரட்சி தான் ஆன்மா என்று சொல்லுகிற அந்த சமூகான்மவாதிகள் அது தவறாக போகிறது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் அந்தக்கரணங்கள் நான்கனுள் ஐம்பொறிகளை அறிந்த புலனை சித்தம் சித்தித்து அறியும், சித்தம் சிந்தித்து அறியும். மனம் பற்றி சங்கற்ப விகற்பம் செய்யும், அதை பற்றும் அதை பற்றி சிந்திக்கும். முதல்ல சித்தம் மனம் சிந்திக்கும், மனம் பற்றும், அதில் இருக்கிற சங்கற்ப விகற்பம் நன்மை தீமைகளெல்லாம் ஆராயும். ஆங்காரம் ஒருபட்டு எழும், புத்தி நிச்சயம் செய்யும். ஆனால் இவைகள் முறையே யான் சிந்தித்தேன், நான் பற்றினேன், நான் ஒருபட்டெழுந்தேன், நான் நிச்சயித்தேன் என்று அறியும் தன்மை உடையவ அல்ல. அது ஒவ்வொன்று இருக்குது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்லாம் ஒவ்வொரு பணி செய்தாலும் அதுதான் செய்கிறேன்னு அதுக்கு தெரியாது. அதனால் என்று அறியும் தன்மை அதற்கு உடையன அல்ல. இங்கனம் தம்மை நோக்கி சித்தாக அந்த கரணங்கள் வேறாய் தம்மை நோக்கியும் பிறவற்றை நோக்கியும் சித்துப்பொருள் என திகழும் ஆன்மா என்பது ஒரு பொருள் உண்டு. இதற்கெல்லாம் மீறி ஒரு பொருள் இருக்கிறது என்று அதுவே இவன் அந்த கரணங்களின் கூடி அவற்றினால் ஆய பலனை அடைகிறது. இதெல்லாம் அறிந்து இதற்கு மேலாக ஒன்று இருந்து இதையெல்லாம் உணர்ந்து அந்த பலனை பெறுவது ஒன்று இருக்கிறது என்பது புலனாகிறது. ஆதலின் அந்த கரண ஆன்மவாதிகள் கருத்தும் இங்கு பொருத்தம் இல்லாது போகிறது. பேரறிவு பொருளாகிய பிரம்மத்திற்கும் கருவிகளின் துணையின்றி ஒன்றனையும் அறியமாட்டாத சிற்றறிவு பொருள்களாகிய சீவான்மாவுக்கு இடையே பெரு வேறுபாடு காணப்படுதலால், அதாவது பேரறிவு பொருளாகிய பிரம்மம் கருவிகளின் துணையின்றி ஒன்றை அறியப்படாத சிற்றறிவுடையதாக பொருளாக சீமான்மாவுக்கும் இடையே பெரிய வேறுபாடு காணப்படுதலால் பிரமப்பொருளின் பரிணாமமே ஆன்மா என்று கூறும் பரிணாமவாதிகள் கொள்கையும் பொருந்தாது. அடுத்து உயிரின்பால் அறிவு இச்சை செயல் என்னும் மூவகை கூறும் நிகழக் காண்டலின், அந்த உயிரினிடத்தில் அறிவு இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது, செயல் இருக்கிறது, அறிவு இச்சை செயல் மூன்றும் இருக்கிறது உயிரில். இந்த மூவகை கூறும் நிகழக் காண்டலின் நிகழ்வதை நாம் காணுகிற போது ஆன்மா கேவலம் அறிவு மாத்திரையாய் விளங்குவது என்னும் சாங்கிய கருத்தும் தகுதியுடையதென்று. அதனால் இந்த ஆன்மா என்பது அது அறிவு மாத்திரையாய் விளங்குவது சொல்லுவதும் பொருந்தாது, அந்த சாங்கியருடைய கொள்கையும் பொருந்தாது. அப்புறம் காட்சி புலனாதலும்
பரிணமித்து அழித்தலும் இல்லாத உயிரை காட்சிக்கு புலனாதலும் பரிணமித்து அழித்தலும் இல்லாத உயிரை உருவப்பொருள் என்று பௌராணிகள் கூறுவதும் பிழையாகும். காட்சிக்கு புலனாகலை, ஆனால் அழிந்து போகுது. அதனால் அவங்க சொல்கிற அந்த பௌராணிகளுடைய கருத்து அது உருவப்பொருள் என்று சொல்லுவது பொருந்தாது. அருவம் உருவமாயும் உருவம் அருவமாயும் அருவம் உருவமாயும் உருவம் அருவமாயும் ஒன்று பெரிதொன்றாக மாறாததாகலும் மாறுபட்ட இரண்டு தன்மைகள் ஒரு பொருளின்பால் இயல்பாக அமைந்திராது. அருவம் உருவமற்ற நிலை, அது உருவமாக வருதல், அப்புறம் உருவமாக இருத்தல், உருவம் இல்லாதிருத்தல், ஒன்று பெரிதொன்றாக ஆகலானும் மாறுபட்ட இரண்டு தன்மைகள் ஒரு பொருளின்பால் இயல்பாக அமைந்திராது. எனவே ஆன்மாவினை அருவுருவப் பொருள் என்று கூறுவது இந்த கௌளர் கருத்தும் ஏற்புடையதல்ல. உயிரானது உடம்பினை யாத்து நின்று, உயிரானது உடம்பினை பற்றி நின்று அதனை பல வகைகளில் ஆட்டி இயக்கி நடிக்குமாறு செய்கின்றதாதலின், உயிரானது உடம்பை பற்றி அது பல வகைகளில் அது இயக்குகிறது. அதனால் ஆகாயம் போல் அருவாய் அவிகாரியாய் நிற்பது பகரும் பதஞ்சிலர் கொள்கையும் பாங்குடைத்தன்று. அப்படி சொல்லுகிற அந்த பதஞ்சிலர் கொள்கையும் சரியில்லை. சடப்பொருள் சித்தாலும் சித்துப்பொருள் சடமாதலும் உலகத்து யாங்கனும் இன்மையால். சடப்பொருள் சித்தாதலும் சித்துப்பொருள், அதாவது அறிவுப்பொருள் சடமாக இருத்தலும் சடப்பொருள் அறிவாக இருத்தலும் உலகத்தில் யாண்டும் இன்மையால் எங்கும் இல்லை. ஆகவே உயிரை சடப்பொருள் என்றும் அது பின்னர் மனத்தோடு கூடி சித்தாகி அறியும் என்று கூறுவதும் வைசேடிகர் கொள்கை ஒப்பத்தக்கதாக இல்லை. மாறுபட்ட இரண்டு தன்மைகள் ஒரு பொருளின் கண் ஒரு காலத்து ஒருங்கே இயல்பாக அமைந்திராவாகலின், மாறுபட்ட இரண்டு தன்மைகள் ஒரு பொருளில் ஒரு காலத்தில் ஒருங்கே இருப்பதில்லை, அமைந்திரா ஆகலின் உயிரை சித்து அசித்து என இரண்டுமாக கருதும் ஒரு சிலர் கருத்தும் பொருந்தாது. ரெண்டு வகையாக சொல்கிறாங்க பாருங்க, அதுவும் பொருந்தாது. அடுத்து அசித்தாகிய ஐம்பொறிகள் அந்த கரணங்கள், அசித்தாகிய ஐம்பொறிகள் அந்த கரணங்கள் முதலிய கருவிகளின் துணை இல்லாமல், இந்த இரண்டு கருவிகள் ஐம்பொறிகள் அந்த கரணங்களுடைய துணை இல்லாமல் உயிரானது எதனையும் அறிய மாட்டாமல் இருக்கையில், உயிரானது இந்த ரெண்டும் இல்லாமல், இந்த ஐம்பொறிகள் இல்லாது அந்த கரணங்கள் இல்லாமல் அது ஒன்று அறியாது, ஒரு பொருளை அது உயிரானது அறிய முடியாது. அப்படி இருத்தலின் அதனால் சித்து என்று பகரும் பட்டாச்சாரியருடைய கருத்தும் ஏற்புடையதல்ல. உடலின் கண் உள்ள எத்தனையோ பல துணைகளுள் ஒன்றன் வாயிலாக நில்லாமல் ஓடிப்போம். ஆதலால் உடலின் கண் கிடந்து கட்டுண்ணவும் பாரம் தாங்கி செல்லவும் உடன்படாது. ஆதலால் உயிரானது உடலின் பரமாணு அளவில் நிற்பது என்று கூறும் பாஞ்சராத்தியருடைய கருத்தும் பொருந்தாது. உயிரானது உடலின் ஒரு பகுதியில் இருப்பது எனினும் உருவப்பொருள் என்றதற்கு உரிய குற்றம் அனைத்தும் நேரும். உயிரானது உடலினுடைய ஒரு பகுதியில் இருப்பது அது உருவப்பொருள் என்றற்குரிய குற்றம் அனைத்தும் நேருமாகலாலும் குணம் குணி என்கிற அன்றி அதற்கு சொல்ல வல்லது அன்று ஆகலானும் ஒளியானது விளக்கின் சூக்கும வடிவே அன்றி குணம் அன்று. ஒளியானது அந்த விளக்கினுடைய சூக்கும வடிவே அன்றி அது குணம் அன்று ஆகலின் அகுது ஈண்டைக்கு ஓமையாக அமையாமலும் விளக்கொளிக்கும் உயிரறிவுக்கும் இடையே உள்ள வேற்றுமை பெரிதாக இருக்கிறது. எனவே உயிரானது உடம்புக்கு புல் நுனியில் இருக்கிற அந்த பனித்துளி போல் ஏகதேசமாய் இதயத்தானத்தில் நின்று விளக்கொளி போல யாண்டும் தன் அறிவு வியாபித்து பெறுவது என்று மிருதி நூலார் கூற்றும் ஏற்புடையது அல்ல. உயிரானது உறக்கம் கனவு முதலிய அவத்தைகளை உறுத்தலாலும், உயிரானது உறக்கம் கனவுன்னு ரெண்டு அவஸ்தை பெறுகிறது. ஐம்பொறிகளிலும் அறிவானது ஒரு காலத்தே ஒருங்கி உடன் நிகழாமையாலும், அந்த ஐம்பொறிகளிலும் ஒரே நேரத்தில் இயங்குவதில்லை,
ஒவ்வொன்று ஒவ்வொன்று மாதிரி இயங்குகிறது. ஐம்பொறிகளின் அறிவானது ஒரு காலத்து ஒருங்கே உடன் நிகழாமையாலும் சிறிய உடம்பில் பேரறிவும் பேருடம்பில் சிற்றறிவும் நிகழக் காண்டலாலும் உறுப்பு குறைபட்ட அதாவது ஊனமுற்ற சொல்கிறார், குறைபட்ட வழியும் உயிரும் குறைபட்டதாக தோன்றாமையாலும். உடம்புல குறை இருக்குது, ஆனால் உயிரில் குறை இல்லை இந்த ஊனமுற்றவர்களுக்கு. இப்படி உடம்பளவில் நிறைந்து நின்று உணர்வது உயிர்வென சாற்றும். அந்த உடம்புன்னா அந்த எந்த அளவுக்கு உடம்பு இருக்கிறதோ அதுபோல் சின்ன அறிவு, சின்ன சிற்றெரும்புன்னா அது அளவு தான் உயிர். யானைன்னா யானை அளவு உயிர், மாடுனா மாடு அளவுக்கு உயிர்னு சொல்லுகிறது பொருந்தாது என்று உயிரென சாற்றும். உடம்பளவில் நிறைந்து நிற்கும் உணர்வு உயிர் என்று சொல்லுவது சமணர் கொள்கையும் இங்கு ஏற்புடையதாக இல்லை. உடம்பின் கட்டுண்டு கிடத்தலாலும், உடம்பில் அப்படியே சேர்ந்து கட்டுண்டு கிடத்தலாலும் தத்துவங்களின் ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்ப 5 அவத்தைகள் மாறி மாறி வருதலாலும் ஐம்புலன்களையும் ஒருங்கே உணர உண்ணாமல், 5 புலன்களும் ஒரே நேரத்தில் உணர்வதில்லை, ஒவ்வொரு வகையாக ஒவ்வொன்றாக சுட்டியே உணர்கிறது. அப்படி சுட்டியே உணர்ந்து வருவதாலும் இறைவனைப் போல எங்கனும் வியாபியாய், அதாவது பறந்து நிற்பது, எங்கனும் வியாபியாய் நின்று அறிவது ஆன்மா என்று கூறும் ஐக்கியவாதிகளுடைய கொள்கையும் அறிவுக்கு இயந்ததாக இல்லை. இதெல்லாம் சொல்லின பிற்பாடு மெய்கண்ட நூல்கள் என்ன சொல்லுகிறது? உயிரானது உள்பொருளாகவும், உயிரானது உள்ள பொருள், அது சூனியமன்று உடல் அறிவற்ற சடமாதலின் பருவுடல் உயிரென்று கனவு நிலையில் இயங்கும் நுண்ணுடலும் உயிரென்று. ஏனெனில் அது நனவு நிலையில் இயங்கவில்லை. கனவு நிலையில் இயங்குகிற அந்த சூக்கும தேகம் நனவு நிலையில் இயங்குவதில்லை. ஆகையினாலே அது இல்லை, நுண்ணுடலும் உயிரென்று. ஏனெனில் அது நனவு நிலையில் இயங்கா காண்கிறோம். கனவு நிலையில் இயங்குது, ஆனால் நனவில் இயங்கலை. ஐம்பொறிகள் உயிரென்று. ஏனெனில் அவை ஒன்று அறிந்ததை பிரிதொன்று அறிவதில்லை. 5 பொறிகளும் உயிரென்று சொன்னால் ஒன்று எல்லாத்தையும் அறியணும். ஆனால் கண் அறிவதை காது அறிவதில்லை, காது அறிவதை மூக்கு அறிவதில்லை, மூக்கு அறிவதை வாய் அறிவதில்லை, இந்த எல்லாம் அறிவதை மெய் அறிவதில்லை. ஆகையினால இந்த 5 பொறிகளும் உயிர் என்று சொல்லுதல், அவை ஒன்று பிரிதொன்றை அறியாமல் இருக்கின்றன. அந்த கரணங்கள் உயிர் என்று அமையாது. ஏனென்றால் அவை தத்தமக்குரிய தொழிலை செய்யுமே அன்றி யான் இதனை செய்தேன் என்கிற உணர்வு அதற்கு கிடையாது. எனவே உணர்தற்குரிய அதன் வாயிலாக அவற்றுள் ஒன்றற்கும் இவ்வகை. எனவே இவற்றையெல்லாம் வேறாக உயிர் என்கிற ஆன்மா என்பது ஒன்று தனியே இருக்கிறது. இதனை பசு என்றும் ஆன்மா என்றும், இவற்றுக்கெல்லாம் வேறாக இருக்கிற ஒரு பொருள் இருக்கிறது என்றும், அதைத்தான் உயிர் என்றும், அது ஆன்மா என்றும், பசு என்றும், சீவன் என்று பல்வேறு வகைகளில் நூல்கள் கூறுகின்றன. ஒரு சிலர் ஓர் உயிரே உண்டு என்று ஏகான்மவாதம், மோனிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஒரு சிலர் ஓர் உயிரே உண்டு என்று ஏகான்மவாதம், மோனிசம் சொல்வர். அது பொருந்தாது. ஒருவருக்கு உற்ற இன்பமோ கவலையோ பிணியோ இன்ன பிறவோ பிறர்பால் செல்லாமையின். எனக்கு இருக்கிற துன்பம் அடுத்தவங்களுக்கு இருக்குல்ல, எனக்கு இருக்கிற இன்பமும் அடுத்தவங்களுக்கு இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. எனவே ஒருவருக்கு உற்ற இன்பமோ துன்பமோ கவலையோ பிணியோ பிறர்பால் செல்லாமையின். ஒவ்வொரு உடலிலும் தனித்தனியே ஒவ்வொரு உயிர் உள்ளது. அப்போ ஒவ்வொரு உடம்புலேயும் ஒரு உயிர் இருக்கிறது. எல்லாம் ஒரே உயிர், ஏகான்மவாதம் என்று சொல்லுகிற அந்த மோனிசம் என்று ஆங்கிலம் சொல்லுகிற அந்த ஏகான்மவாதம் பொருந்தாது. அப்படி எல்லா உயிரும் ஒரு உயிர் தான், எல்லாமே ஒரே உயிர் என்று சொன்னால் ஒருவர் படுகிற துன்பம் இன்னொருத்தரும் படணும், ஒருவர் படுகிற இன்பத்தை இன்னொரும் பெறணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இன்ப துன்பங்களை படுகிறோம், அனுபவிக்கிறோம். அதனால் ஒவ்வொரு உடலிலும் தனித்தனியே ஒவ்வொரு உயிர் உள்ளது என்பது புலனாகிறது. எனவே உயிர்கள் எண்ணற்றனவாக உள்ளன, இன்ஃபினிட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எண்ணற்றனவாக உயிர்கள் உள்ளன. இத்தகைய உயிர்கள் அருவாய், அதாவது தெரியாமல் இருக்குது, அருவா உருவம் இல்லாமல் இருக்குது, உருவமற்றதாக இருக்கிறது. அருவாய், அறிவாய், அப்போ அறிவோடு இருக்குது. அப்புறம் நித்தமாய், நிலையாய் இருக்கிறது, எங்கும் பரவி இருக்கிறது, வியாபகமாய் உள்ளது. அவைகள் ஆணவமலத்தால் பற்றப்பட்டு இருளில் அழுந்தி கல் போல செயலற்று கிடக்கின்றது. அந்த உயிர் அப்படி இருக்குது. இந்நிலையை புலம்பு, கேவலம் என்று பெயர். இந்த நிலையை கேவலம் என்று சொல்லுகிறோம். அது ஒரு
சித்தாந்த சொல் போல சொல்லுகிறார்கள். அது ஒரு வேற்று மொழி சொல். அதனால் புலம்பு எனப்படும். இதுதான் புலம்பு நிலை, கேவலம் என்று சொல்லப்படும். இறைவன் தன் பெரும் கருணையினால் இருளில் செல்வோர்க்கு துணையாக கைவிளக்கு கொடுப்பது போல மாயை நின்று உடல் கருவி உலக நுகர்ச்சி, உடல் கருவி உலகு நுகர்ச்சி, தனு கரண புவன போகம், உடல் கருவி உலகு உயிர் நுகர்ச்சி என்கிற தனுகரண புவன போகம் என்பவற்றை படைத்து உதவுகிறான். தம்பால் இயல்பாக அமைந்து கிடந்த மூல கன்மத்திற்கு ஏற்ப உயிர்கள் உடல் கருவி உலகு நுகர்ச்சி ஆகியவற்றை பெறுகின்றன. உடல் கருவி உலகு நுகர்ச்சிகளையும் இச்சை ஞான கிரியைகளையும் பெற்று புண்ணிய பாவங்களை செய்கின்றன. அவற்றிற்கு ஏற்ப பல்வேறு பிறவிகளையும் நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படக்கம், நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படக்கம், அதாவது சாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதீதம் என்னும் அவத்தைகளையும் அடைகின்றன. இந்நிலை புணர்வு, அதாவது சகலம். கேவலம் என்பது புலம்பு நிலை, இது புணர்வு நிலை, சகலம் எனப்படும். இதன் பின்னர் இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் ஆகியவற்றை அடைந்து குருவருளினால் சிவஞானம் கைவரப்பெற்று மும்மலங்கள் நீங்கி இறைவன் திருவடி பேறு எளிதல் புரிவு, அதாவது சுத்தம். கேவலம் புலம்பல், சகலம் புணர்வு, சுத்தம் புரிதல், புரிவு எனப்படும். இந்த நிலை திருவடி பேறு எய்தல், அது புரிவு எனப்படும், சுத்தம் எனப்படும். கேவலம் சகலம் சுத்தம் என்ற மூன்று அவத்தை ஆன்மா, கேவலம் சகலம் சுத்தம் என்று மூன்று அவத்தை ஆன்மா மேவுவன் கேவலம் தன்னுண்மை மெய்ப்பொறிகள் எல்லாம் காவலன் கொடுத்த போது சகலனாம் மலங்கள் எல்லாம் ஓவின போது நித்தம் உடையன் உற்பவம் துடைத்தே என்பது சிவஞான சித்தியார் என்று சொல்லி இந்த உயிரியல்பு பற்றி, உயிரியலை பற்றி பல்வேறு சமயத்தவர்கள் சொல்லுகிற கருத்துக்களை எல்லாம் ஒவ்வொன்றாக மறுத்து இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக விளங்குவது சைவ சித்தாந்தம் என்று அந்த உயிரினுடைய உயிரியல்புகளை எல்லாம் இந்த பாடல் கேவலம் சகலம் சுத்தம் என்று மூன்று அவத்தை ஆன்மா மேவுவன் கேவலம் தன்னுண்மை மெய்ப்பொறிகளெல்லாம் காவலன் கொடுத்த போது சகலனாம் மலங்களெல்லாம் ஓவின போது சுத்தம் உடையன உற்பவம் துடைத்தே என்ற அந்த சிவஞான சித்தியாருடைய பாடலுக்கு இவை நிறைவாக சொல்லி நிறைவு செய்திருக்கிறார். இந்த அளவு நேசிக்கிறோம். இதில் இந்த கட்டுரையில் ஒரு சிறப்பு என்னென்னா, அந்த கேவலம் சகலம் சுத்தம் என்ற அந்த சித்தாந்த கலைச்சொல் என்று சொல்லப்படுவது அது வடசொல் என்று சொல்வார்கள். இதில் அந்த கேவலம் என்பது புலம்பு நிலை, சகலம் என்பது புணர்வு நிலை, சுத்தம் என்பது புரிவு நிலை என்று மூன்று சொற்களை இதில் என்னுடைய சிறிய தந்தையார் நாரா முருகவேல் அவர்கள் இங்கே நமக்கெல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். நாம் பெரும்பாலும் கேவலம் சகலம் சுத்தம் என்று சொல்லியே பழக்கப்பட்டிருக்கிறோம். அதை தமிழ்படுத்துகிற வகையில் புலம்பு நிலை, புணர்வு நிலை, புரிவு நிலை என்று மூன்று நிலைகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவில் இந்த கட்டுரையை நிறைவு பெறுகிறேன் என்று சொல்லி நாளை வேறு ஒரு கட்டுரையை படிக்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை வாழ்த்துக்களை சொல்லி இந்த அளவில் இன்றைய படித்து சிந்தித்தலை நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம்.